வணக்கம். புதுவை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்திற்கு எல்லைப் பகுதியான கனகசெட்டிக்குளத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரசார் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். புதுவையில் நடந்த 101 தவிலிசை சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் சென்னையில் இருந்து காரில் புதுவை வந்தார். அவருக்கு புதுவை எல்லைப் பகுதியான கனகசெட்டிக்குளத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தார். நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ. வி. சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர்கள் வைத்திலிங்கம், ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், மல்லாடி கிருஷ்ணராவ், கந்தசாமி, நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீலகங்காதரன், மனோகர், மாரிமுத்து, பக்கிரியம்மாள், மகிழா காங்கிரஸ் தலைவி விக்டோரியா, SC/ST பிரிவு மாநில செயலாளர் வீரமுத்து, மாநில செயலாளர் கண்ணபிரான் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு வரவேற்பு அளித்தனர். பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், பொதுச் செயலாளர் தேவதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். அதனையடுத்து முதல்வர் ரங்கசாமி மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து தனியாக பேசினார். பின்னர் அவரை வரவேற்று நினைவு பரிசு வழங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். வளம் மிகுந்த இந்தியாவில் கலைஞர்களுக்கு ஆதரவு கூடும் என்று உலக நன்மைக்காக நடந்த தவிலிசை கலைஞர்களின் மாபெரும் தாள விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் பேசினார். உலக நன்மைக்காக வளையப்பட்டி சங்கீத சேவா சங்கம் மற்றும் புதுவை பிரதேச நாதஸ்வர தவிலிசை கலைஞர்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் 101 தவிலிசை கலைஞர்களின் தாள விழா NT மஹாலில் நடைபெற்றது. விழாவில் சங்க செயலாளர் சண்முகம் வரவேற்று பேசினார். கம்பன் கழக தலைவர் கோவிந்தசாமி, ஓய்வு பெற்ற ஜிப்மர் டாக்டர் காசிநாதன் ஆகியோர் முன்னிலையில் தலைமை குற்றவியல் நீதிபதி சேது முருகபூபதி தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கலந்து கொண்டு பேசுகையில், கலைஞர்களுக்கு என்றுமே அழிவு கிடையாது, கலைக்கு என்றும் முடிவு கிடையாது. மேலும் கலைஞர்களுக்கு அரசு ஒருபுறம் உதவுவதை விட பெருமளவில் தனியார் புத்துணர்வு அளித்து வருகின்றனர் என்றும், இந்திய இனம், கலாச்சாரம், நாகரிகம் இருக்கும் வரை இந்திய கலைஞர்களுக்கு அழிவே கிடையாது. வறுமை மிகுந்த இந்தியாவில் கலைஞர்களுக்கு ஆதரவு குறைவாக இருக்கலாம், ஆனால் வளமை மிகுந்த இந்தியாவில் கலைஞர்களுக்கு ஆதரவு கூடும் என்று பேசினார். விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் அழகிரி, மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ. வி. சுப்பிரமணியன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து வளையப்பட்டி தவிலிசை கலைஞர் சுப்பிரமணி ஏற்புரை அளித்தார். சங்க பொருளாளர் வடிவேல் நன்றி கூறினார். புதுவையில் மின்கட்டண உயர்விற்கு காங்கிரஸ் ஆட்சிதான் காரணம் என்று மின்துறை அமைச்சர் தியாகராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், புதுவை ஒரு யூனியன் பிரதேசமாகும். இந்தியாவில் உள்ள அனைத்து யூனியன் பிரதேசங்களிலும் அந்தந்த மாநில அரசே மின்கட்டணத்தை தீர்மானிப்பதில்லை. யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசின் கூட்டு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்தான் மின்கட்டணத்தை நிர்ணயிக்கும். மின் உற்பத்தி மற்றும் அதன் விற்பனை விலையை இந்த ஆணையம்தான் கணக்கிடும். தற்போது நிலக்கரி பற்றாக்குறை, டீசல் விலை உயர்வு ஆகிய காரணங்களில் மின் உற்பத்தி குறைந்துள்ளது. எனவே கூடுதல் மின்கட்டணத்தால் மின் நுகர்வோருக்கு கூடுதல் சுமை இல்லாமல் மின்சாரத்தை விநியோகிக்கும் பொறுப்பை இந்த ஆணையம்தான் ஏற்க வேண்டும். மேலும் கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை புதுவையில் கூடுதல் மின்கட்டணத்தை வசூலிக்க உத்தேசித்தது கடந்த காங்கிரஸ் ஆட்சிதான். கூடுதல் மின்கட்டணம் 46 கோடியே 40 லட்சத்தில் 25 கோடியே 60 லட்ச தொகையான உயரழுத்த மின்சாரத்தை பயன்படுத்தும் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் செலுத்த வேண்டியதாகும். மீதமுள்ள 20 கோடியே 80 லட்சம் சிறிய தொழில் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் மின் நுகர்வோர்கள் செலுத்த வேண்டியது. எனவே இதில் மின் நுகர்வோர் மிகவும் குறைந்த அளவே மின்கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. இதனால் இலவச மின்சாரத்தை உபயோகிக்கும் அடித்தட்டு ஏழை மக்கள் மற்றும் வேளாண்மைக்கு பயன்படுத்தும் விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள். குறைந்த மின் இழப்புக்காக புதுவை அரசு கடந்த 3 முறை தேசிய விருது பெற்றுள்ளது. புதுவையின் சராசரி மின் இழப்பு 14% தான் என்று கூறியுள்ளார். வசந்த காலங்கள் என்னும் கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்டு கவிதை நூலினை வெளியிட்டார்.
புதுவை தனியார் ஹோட்டலில் வசந்த காலங்கள் என்னும் கவிதை நூல் வெளியீட்டு விழா, கலைமாமணி விருது பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா, கவிஞர் ராணி அம்மாள் முத்துக்குமாரசாமிக்கு பிறந்தநாள் விழா எனும் முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் ஹிந்துஸ்தான் தேசிய கண்ணாடி நிறுவனத்தின் துணை பொது மேலாளர் பழனி வரவேற்று பேசினார். நேஷனல் கெமிக்கல் கம்பெனி மூத்த விஞ்ஞானி கார்த்திகேயன், சச்சிதானந்தம் ஆகியோர் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், பாவலர் மணிசித்தன் முன்னிலையில் தொகுப்புரை வழங்கினார். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் வசந்த காலங்கள் என்னும் கவிதை நூலினை வெளியிட அதனை தொழிலதிபரும் தேமுதிக செயலாளருமான செல்வராஜ் மற்றும் தொழிலதிபரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜான்குமார் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். சிறப்பு அழைப்பாளர்களாக வகிதா ஷாஜகான் மற்றும் லதா ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்னர் தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, புதுவை நகராட்சி திட்ட அதிகாரி பொன் சகுந்தலா, டாக்டர் வனஜா வைத்தியநாதன், தொழிலதிபர் சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவாக ராணியம்மாள் ஏற்புரையினையும் முத்துக்குமாரசுவாமி நன்றியுரையினையும் கூறினார். புதுவை கடற்கரை சாலையில் உள்ள பழைய நீதிமன்ற கட்டிடத்தின் கட்டுமான பணிகளை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இக்பால் பார்வையிட்டார். புதுவையில் இலவச சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் நடைபெற்ற திருமண பதிவு சான்றிதழ் விழாவில் பங்கேற்க உயர்நீதிமன்ற நீதிபதி இக்பால் புதுவைக்கு வந்தார். இங்கு வந்த அவர் கடற்கரை சாலையில் உள்ள பழைய நீதிமன்ற கட்டிட பகுதியில் புதியதாக நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் அந்த கட்டிடத்தில் KM நீதிமன்றம் 1, 2 மற்றும் தொழிலாளர் நீதிமன்றம் அமைய உள்ளதால் கட்டுமான பணிகள் எப்போது நிறைவு பெறும் என்று அங்கிருந்த அதிகாரிகளிடம் கேட்டறிந்து பணிகளை விரைந்து முடிக்குமாறு கேட்டுக் கொண்டார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொருட்கள் வாங்க சண்டே மார்க்கெட்டிற்கு மக்கள் குவிந்தனர். இதனால் காந்தி வீதி மற்றும் நேரு வீதி மக்கள் வெள்ளமாக காட்சியளித்தது. தீபாவளி பண்டிகை வரவிருப்பதை முன்னிட்டு மக்கள் புதிய துணி, பட்டாசு மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க தினமும் கடைவீதிக்கு படையெடுக்கின்றனர். அதுவும் விடுமுறை நாளான நேற்று சண்டே மார்க்கெட்டில் பொருட்கள் வாங்க மக்கள் அதிக அளவில் குவிந்தனர். இதனால் நேரு வீதி, காந்தி வீதி உள்ளிட்ட முக்கிய கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் வெள்ளம் போல் காட்சியளித்தது. எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அலைமோதியதால் மக்கள் தாங்கள் விரும்பிய பொருட்களை உடனே வாங்க முடியாமல் பெரும் அவதிக்குள்ளாகினர். மேலும் நெரிசலில் சிக்கி மேலே செல்லவும் முடியாமல் திரும்பவும் முடியாமல் மிகவும் சிரமப்பட்டனர். நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். மேலும் வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் மக்கள் தலைகளாக கடைவீதியே திருவிழா போன்று களை கட்டியிருந்தது. தங்கத்தின் விலை அடுத்த ஆண்டு மீண்டும் புதிய உச்சத்தை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் கூடுதலாக தங்கம் வாங்கியது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்ட நிதி நெருக்கடி காரணமாக முதலீட்டாளர்கள் பாதுகாப்பாக தங்கத்தில் முதலீடு செய்வது அதிகரித்தது. டாலர் மதிப்பு சரிவு போன்ற பல காரணங்களால் இந்த ஆண்டு தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் வேகமாக உயர்ந்தது. அதாவது 2011ஆம் ஆண்டில் மட்டும் 17% விலை உயர்ந்துள்ளது. மேலும் வரலாறு காணாத வகையில் ஒரு சவரன் 21,000ஐயும் தாண்டி புதிய சாதனை படைத்தது. எனினும் தற்பொழுது விலை மளமளவென சரிந்து ஒரு சவரன் 20,000ஐ சார்ந்து காணப்படுகிறது. தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் தங்கம் விலை மேலும் உயர்ந்து 21,000ஐ எட்ட வாய்ப்புள்ளது. எனினும் இந்த ஆண்டு பழைய சாதனையை முறியடித்து புதிய உச்சத்துக்கு உயர வாய்ப்பில்லை. ஆனால் அடுத்த ஆண்டில் மீண்டும் தங்கத்தின் விலை உச்சத்தை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.